ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் டயனாவும் ரெக்ஸும். இவர்கள் படிக்கும் போதே ஒன்னா காதலிச்சு திருமணம் செய்து கொண்டவங்க. இவர்களுக்கு 8 வயசுல அலெக்ஸ் என்ற ஒரு பையன் இருக்கிறான். இவர்களது குடும்பம் சந்தோஷமானதும் மகிழ்ச்சியானதுமான அழகான குடும்பம். அன்றொரு நாள் காட்டுக்குள்ளே இருந்து ஒரு சிறுத்தை குட்டி பக்கத்தில் இருந்த கிராமத்திற்குள் வழி தவறி வந்துடுச்சு. அந்த சிறுத்தை குட்டிய வனவிலங்கு அதிகாரிகள் வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிறுத்தை குட்டி ஓடி வந்து அங்கிருந்த ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றினுள் ஒளிந்து கொண்டது. அந்த சிறுவர் பூங்கா அலெக்ஸ் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ளது. அலெக்ஸ் தினமும் அங்கு விளையாட செல்வான். அன்று அவனும் அங்கு விளையாட சென்றிருந்த போது அந்த சிறுத்தை குட்டியை பார்க்கிறான். அதை தனது வீட்டுக்கு எடுத்து சென்று அவன் தாய் தந்தைக்கு தெரியாமல் தனது அறையில் ஒளித்து வைக்கிறான். ஆரம்பத்தில் அந்த சிறுத்தை குட்டி அவனை கண்டு பயப்படுது. அதன் பின்பு இருவரும் நல்ல நண்பர்களாக மாறிடுறாங்க. அந்த சிறுத்தை குட்டிக்கு உணவு கொடுக்கும் அளவிற்கு அவங்கிட்ட வசதி இல்லை. அதனால் அவன் சாப்பிடும் உணவுகள் வீட்டில் இருக்கும் உணவுகள் என்று சாதாரண உணவுகளை கொடுத்து வளர்த்து வர்றான். அந்த சிறுத்தை குட்டிக்கு மைக்கேல் என்று பெயரும் வைக்கிறான். அந்த சிறுத்தை குட்டியும் அவன் சாப்பிட்றத போல ஓட்ஸும் கார்ன்ஃபிளாக்ஸ் சொசேஜ் என்று சாப்பிட்டு சர்வசாதாரணமான ஒரு நாய்க்குட்டியை போல வளருது. இந்த விஷயம் அவன் தாய் தந்தைக்கு தெரியாம அலெக்ஸ் நீண்ட காலமாக பாதுகாத்து வர்றான். அலெக்ஸ் அம்மா ஒரு டாக்டர், அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அதனால அவர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பார்கள். பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை. அலெக்ஸ் எப்பவும் தனிமையில் தான் இருப்பான். அவன் தனிமையை போக்குவதற்கு கிடைத்த அவன் நண்பன் தான் இந்த மைக்கேல். இப்படியோ 1 வருஷம் ஆயிடுது. மைக்கேலும் ரொம்ப பெருசா வளர்ந்துடுறான். அலெக்ஸோட அப்பா ஒரு வித்தியாசமான மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்தோட ஃபார்முலாவை எடுக்கிறதுக்கு அவரோட எதிரிங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் அலெக்ஸோட அப்பாவையும் அம்மாவையும் கொல்வதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்போது அலெக்ஸ் மைக் என்று உரக்க கத்தி கூப்பிடுறான். அங்கு பாய்ந்து வந்த மைக்கேல் அவர்கள் அனைவரையும் அடித்து கொன்று அலெக்ஸோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றி விடுது. அந்த சிறுத்தையை கண்ட அலெக்ஸ் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. அலெக்ஸ், அது என்னோட உயிர் நண்பன், அதன் பெயர் மைக்கேல், அது உங்கள் ஒன்றும் பண்ணாது என்று நடந்தவற்றை எல்லாம் தன் தாய் தந்தைக்கு சொல்றான். அதுக்கப்புறமா அலெக்ஸோட அம்மாவும் அப்பாவும் மைக்கேலை தங்களது 2வது பையனாக ஏத்துக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் எல்லோரும் மைக்கேல் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வர்றாங்க.